நம் மத்தியில் 5th ப்ரோ கருத்தரங்கில் பெண்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய தெரிந்து கொள்ள வேண்டிய 5 நிலைகளை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முதலாவது நம் மத்தியில் சகோதரி ஹெலன் ஜேக்கப் அவர்கள் டீச் மினிஸ்ட்ரி சார்பாக நம் மத்தியிலே வந்து செய்தியை கொடுக்க போகிறாங்க. எல்லாரும் அவங்களுக்கு நம்மளோட 2 கரங்களை தட்டி அவர்களை வருக வருக என்று வரவேற்கலாமா? இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரதர் மேத்யூக்காக, ஹெவன் டிவியில் இருக்கிற எல்லா குழுவினருக்காக தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன், உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கி உங்கள் மத்தியில் இருக்கிறத குறித்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நம்மோடு இருக்கிறார், தேவன் நம்மோடு பேச வந்திருக்கிறார். ஆமென். ஸோ என் பேர் ஹெலன் ஜேக்கப், ஏற்கனவே சொல்லிட்டாங்க அவங்க. நான் வந்து ஒரு 30 years மேலே ஊழியத்தில் இருக்கிறோம். நான் வந்து ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்தவ தான். ஆனால் நான் சின்ன வயசாக குழந்தை பிறந்த உடனே நான் வந்து ஒரு மரிக்கிற தருவாயில் ஆயிட்டேன். டாக்டர்ஸ் எல்லாம் அந்த குழந்தை செத்துடும், எடுத்துகிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் வீட்டில் வச்சு என்னை வந்து ஜபந்தான் பண்ணாங்க. அப்போ தேவன் எனக்கு ஜீவனை கொடுத்தார். அதனால் எங்கள் அம்மா எப்பயுமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீ எல்லாம் படித்தாலும் நீ வந்து ஊழியம் தான் செய்யணும், ஆண்டவருக்கு தான் ஊழியம் செய்யணும்னு சொல்லி என்னை வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ வந்து நானும் படித்து முடித்ததுக்கப்புறம் ஊழியத்தில் இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து 92 திருமணம் நடந்தது ஒரு ஊழியக்காரரோட. எங்கள் ஹஸ்பண்ட் பேர் ஜேக்கப். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து யூத் வித் அ மிஷன் என்று சொல்லப்படுகிற ஒரு ஆர்கனைசேஷனில் ஒரு 25 years நாங்கள் ஊழியம் செய்தோம். அதுக்கப்புறம் தேவன் கொடுத்த பாரத்தின் அடிப்படையில் நாங்கள் டீச் மினிஸ்ட்ரீஸ் என்கிற ஊழியத்தை தொடங்கி நடத்திட்டுருக்கோம். அந்த டீச் அப்படின்னா ட்ரெயின், எக்யூப் அண்ட் கேர் ஹோலிஸ்டிக்கலி, அதுதான் அந்த ஊழியம் நாங்கள் செய்கிறது. அதை 3 வகையாக செய்கிறோம். அதில் முக்கியமாக எங்களோட பேஷன், எங்களோட பாரம் என்ன அப்படின்னா ஃபேமிலிஸ், குடும்பங்களை கட்டுவது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் ஃபேமிலி மினிஸ்ட்ரிஸ் பண்ணுறோம். நிறைய ஃபேமிலி செமினார்ஸ் நடத்துகிறோம், பர்சனல் கவுன்சிலிங் பண்ணுறோம். பாஸ்டர்ஸ்க்கு, ஊழியர்களுக்கு, லீடர்ஸ்க்கு, பிலீவர்ஸ்க்கு, அப்படின்னு நிறைய பேருக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபேமிலி மினிஸ்ட்ரிஸ் பண்ணிகிட்ருக்குறோம். நானும் எங்கள் ஹஸ்பண்டும் சேர்ந்து தான் அஃப்கோர்ஸ் ஃபேமிலி மினிஸ்ட்ரிஸ் பண்ணுறோம். என்னோடய தனிப்பட்ட பேஷன் ஒன்று என்ன அப்படின்னா விமன். I want to see women to rise up. விமன் எல்லாம் ஒரு பெரிய சேனையாக எழும்பணும் அப்படின்னு சொல்கிறது என்னோட பாரம். அடுத்தது தேவன் எனக்கு கொடுத்த பாரம். அதனால் எக்யூப் விமன் மினிஸ்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுக்கென்று பல ட்ரைனிங்ஸை நாங்கள் நடத்துகிறோம், ஆன்லைன்லேயும் தனிப்பட்ட முறையிலும். அண்ட் ஸ்பெஷலி இன்னர் ஹீலிங் டீச்சிங்ஸ் நான் நடத்துகிறேன். ஏன்னா நிறைய பெண்கள் வந்து வெளியே நல்லா தான் இருக்காங்க, ஆனால் ஆத்மாவில் தான் நிறையா பிரச்சனையோடு வாழ்ந்துட்டுருக்காங்க. அதனால் அவங்களுக்கென்று இன்னர் ஹீலிங் ட்ரைனிங்ஸும் நாங்கள் நடத்திட்டுருக்கோம். அடுத்தது எங்கள் ஹஸ்பண்ட் வந்து லீடர்ஷிப் டெவலப்மெண்ட், தமிழ்நாடு முழுக்க பாஸ்டர்ஸ்க்கு ஸ்மால் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே இட்ஸ் பேசிக்கலி அ பாஸ்டரல் கேர் ஃபார் பாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் நம்ம. அது மாதிரி தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அவங்கள மென்டர் பண்ணுறது, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, டிஃப்ரெண்ட் வேல வி ஆர் டூயிங் இட். ஸோ இதுதான் எங்களோட ஊழியம். ஸோ இந்த ஒரு ஹெவன் டிவியில் பேசுவதற்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்த பிரதர் மேத்யூக்காக மற்றவர்களுக்காக மறுபடியும் நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். எனக்கு கொடுத்தப்பட்ட ஒரு தலைப்பு வந்து ப்ரொடெக்ட் அப்படின்னு சொன்னாங்க பிரதர் என்கிட்ட. ஓகே, ப்ரொடெக்ட் ஒரு மாதிரி ஃபுல்லாக பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது. என்னது ப்ரொடெக்ட், யாரை ப்ரொடெக்ட், எங்கே ப்ரொடெக்ட் அப்படின்னு நிறைய கேள்விகள் எனக்குள்ளே வந்தது. பட் எனிவே ஐ ஜஸ்ட் ப்ரேட். ஜெபம் பண்ணிகிட்ருக்கும் போது ஆண்டவரை நடத்தினார். அதை தான் நான் உங்கள் இடத்துல இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. சரி, நிறையா இன்றைக்கி மெசேஜஸை நீங்கள் கேட்க போகிறீங்க. ஒவ்வொரு மெசேஜ் மூலியமாகவும் காட் நம்மோட பேசிக்கொண்டே இருக்க போகிறார். அதுக்காக நம் தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஓகே, நான் இதை வந்து எப்படி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, பெண்ணே நீ காப்பவள், நீ தான் காப்பவள். ஓகே, நீ தான் வந்து ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியவள் அப்படின்ற அந்த ஒரு ஆஸ்பெக்டில் பேசலாம் அப்படின்ட்டு. அதுக்காக ஆதியாகமும்
12ஆம் அதிகாரம் 12-13 வசனத்தை நாம் வாசிக்கலாம். எகிப்தியர் உன்னை காணும்போது இவள் அவனுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொன்று போட்டு உன்னை உயிரோடே வைப்பார்கள். ஆகையால் உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும்படிக்கும் உன்னாலே என் உயிர் பிழைக்கும்படிக்கும் நீ உன்னை என் சகோதரி என்று சொல் என்றான். இந்த வசனம் எல்லாருக்கும் தெரியும். இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஆபிரகாமும் சாராவும் என்ன பண்ணுறாங்க, ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அந்த இடத்துல எகிப்தில் ஆபிரகாமுக்குள்ள ஒரு பயம் வந்துடுச்சு. என்னன்னாக்கா, ஒருவேளை நீ ரொம்ப அழகாக இருக்க, உன்னை பார்த்துட்டு என்னை கொன்று போட்டுட்டு உன்னை உயிரோடு வச்சுருவாங்க. ஆனால் நீ என்ன பண்ணணும், எனக்கு நீ ஒரு தயை பண்ணணும், நீ என்னை காப்பாற்றணும், என் உயிர் காப்பாற்றப்படணும்னா நீ ஒரு பொய்யை சொல்லணும். என்ன சொல்லணும், நீ என்னுடைய சகோதரின்னு இப்போ எல்லாருக்கிட்டையும் சொல்லணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதே மாதிரி தான் அவங்களும் என்ன பண்ணுறாங்க, செய்கிறாங்க. பாருங்கள், அந்த இடத்துல தன்னுடைய கணவனுடைய உயிரை அவர் காப்பாற்றான். ஃபஸ்ட்டு ஒரு பெண் தன்னுடைய கணவனுடைய உயிரை காப்பாற்றுகிறவளாக அவள் அங்கே இருக்கிறாள். நீங்கள் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கூட ஆதியாகமம் 20 நம்ம வாசித்தோம்னா அபிமெலேக்குன்னு ஒரு ராஜா கூட என்ன பண்ணுறாருன்னா திரும்பவும் அதே மாதிரி சாரால் எட்டு போக விரும்புகிறாரு. ஸோ அங்கேயும் நீங்களும் நானும் அந்த இடத்துல இருந்துட்டு என்ன பண்ணியிருப்போம், ஒரு முறை தான் சொன்னேன், என்ன பண்ணிட்டார் ராஜா, பார்வோன் எடுத்துகிட்டு போயிட்டாரு. அந்த இப்போ 2வது முறையும் என்ன பண்ணுறீங்க, அதையே இன்னொரு இடத்துல சொல்கிறீங்க. நான் சொல்ல முடியாதுன்னு கூட அவங்க சொல்லியிருக்கலாம் இல்லையா. அதனால் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க இல்லையா. ராஜா கடத்திட்டு போயிடுறாரு அப்படின்னா எவ்வளோ தன்னுடைய ஈவன் தன்னுடைய கற்பையை கூட பணையம் வைக்கிற அந்த ஒரு சூழல் தான். உயிரையும் எல்லாவற்றையுமே அவங்க இழக்கிறதுக்கு தயாராக இருந்தாங்க. எதுக்காக அப்படின்னா தன்னுடைய கணவனுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக. ஸோ இப்போ இருக்க பெண்கள்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய பெண்கள் ஹஸ்பண்டை காப்பாற்றணும், வெறும் உயிர் மட்டும் கிடையாது, ஹஸ்பண்டுடைய வாழ்க்கையை சீரழிக்கிற பல விஷயங்கள் இருக்குது. இல்லை, நம்முடைய யுத்தம் மனுஷரோட கிடையாது, நம்முடைய யுத்தம் யாரோட, ஆவி மண்டலங்களுள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோட. நம்ம எங்கே எந்த விஷயம் பார்த்தாலும் அந்த மனுஷரை பார்க்கக்கூடாது, அந்த மனுஷருக்கு பின்னால் கிரியை செய்கிற ஆவிகளை பார்த்து அதோடு நாம் போராட அழைக்கப்பட்டிருக்கிறோம் இல்லையா. அப்படி அந்த ஆவிகளின் பிடியில் இருக்கிறவர்களை காப்பாற்றுவதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போது நம்முடைய ஹஸ்பண்ட், நம்முடைய வீட்டிலலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பலருடைய வீட்டுகளில் பல கணவர்கள் பிசாசுனால் என்ன பண்ணப்பட்டிருக்காங்க, பிசாசு பிடிச்சிக்கிட்டு இல்லை, பிசாசு பிடிச்சிட்டு ஆடுறதை பற்றி நான் பேசலை, ஆனால் பிசாசுனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் நிறைய பேருக்குள்ளே இருக்குது, பல விதங்களிலே அது இருக்கிறது இல்லையா. ஒரு சிலர் குடிகாராக இருக்கலாம், ஒரு சிலர் தவறான உறவுகளில் இருக்கலாம், ஒரு சிலர் பணத்தை சரியாக கையாளாதவங்களாக இருக்கலாம், ஒரு சிலர் ரொம்ப கோபக்காரர், ஏன்னா so many things are there, no. அப்போது நாம் என்ன பண்ணணும், ஆஸ் அ ஒய்ஃப் நாம் என்ன பண்ணுறவங்களாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், என்னுடைய கணவனை காப்பாற்றுகிறவளா. எதிலிருந்து, ஏதோ தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை அவர் செய்கிற விஷயத்திலேருந்து நான் காப்பாற்றணும், என் கணவரை காப்பாற்றணும் ஃபஸ்ட்டு. எவ்ரி விமென் இல்லை, நானே என் லைஃப்பில் நான் பார்த்துருக்கேன். நாங்களாம் ஊழியம் தான் செய்கிறோம், அந்த ஊழியெல்லாம் செய்கிறதுனால we are 100% பர்ஃபெக்ட் அப்படிலாம் கிடையாது. ஸ்டில் we are learning, நிறைய விஷயம் கற்றுக்குறோம். அப்போ சில விஷயங்களை எங்கள் ஹஸ்பண்ட் பண்ணும்போது நான் பார்த்தேன், நான் என்ன நினச்சிப்பேன், அவர் சரியில்லை, இது சரியில்லை, அது சரியில்லை, இல்லை பிரசங்கம் பண்ணுறதுலேருந்து நான் பார்ப்பேன், எல்லா விஷயத்தையும் பார்ப்பேன், அது சரியில்லை, இது சரியில்லை, அது சரியில்லை. அப்போ காட் என்கிட்ட ஒரு நாள் சொன்னார், ஹெலன், உன் ஹஸ்பண்டுக்கு உன்னை நான் என்னவா கொடுத்துருக்கேன், ஏற்ற துணையாக கொடுத்துருக்கேன். அப்படின்னா உங்கள் ஹஸ்பண்டுடைய குறையில் நீ என்னவா இருக்கணும், நிறைவாக இருக்கணும் இல்லையா. அவரை மாற்றுவதற்கு நீ என்ன பண்ணணும், முயற்சி பண்ணணும். முயற்சினா அவருக்கு பிரசங்கம் பண்ணக்கூடாது. எந்த ஹஸ்பண்டுக்காச்சும் நீங்கள் போய் அட்வைஸ் பண்ணி ஆமாம்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்களா, இல்லை. எந்த ஒய்ஃப் சொல்லியும் எந்த ஹஸ்பண்டும் என்ன பண்ணவே மாட்டாங்க, கேட்கவே மாட்டாங்க இல்லையா. ஸோ அப்போது ஆண்டவர் சொன்னார், உனக்கு ஏற்ற துணையை நான் ஏன் கொடுத்துருக்கேன் அப்படின்னா அவர் வாழ்க்கையில் இருக்கிற குறையை நீ நிறைவாக்கணும், அவருக்கு உதவி செய்யணும், அவரை விடுதலையாக்கணும். குறை சொல்கிறதுக்காக நீ ஏற்ற துணையாக இல்லை, குறை பேசிக்கிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கிறதுக்காக நீ ஏற்ற துணையாக இல்லைன்னு காட் என்கிட்ட சொன்னார். ஸோ அந்த நான் என்னோடய பார்வையே மாறிடுச்சு.
ஸோ ஐ ஸ்டார்டட் எப்படி எந்தெந்த விதங்களில் அவருக்கு நான் ஹெல்ப் பண்ண முடியும், இல்லை எமோஷ்னலாக ஸ்பிரிச்சுவலாக இன் எவ்ரி ஆஸ்பெக்ட் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு நானே என்ன பண்ணிக்கிட்டேன், நான் நிறைய விஷயங்களில் மாற்றிக்க ஆரம்பித்தேன். ஓகே, ரெண்டாவது என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, யாத்திரையாகமம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும். அதுவும் அன்றி எகிப்தின் ராஜா சிப்பிராள் பூவாள் என்னும் பேருடைய எபிரேய மருத்துவச்சிகளோட பேசி, நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும் போது அவர்கள் மனையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பார்த்து, ஆண் பிள்ளையானால் கொன்று போடுங்கள், பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும் என்றான். மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளைப்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடே காப்பாற்றினார்கள். ஆமென். இங்க பாருங்க, இன்னும் 2 பேர் பார்க்குறோம். சிப்போராள் பூவாள் 2 பேர். இவங்க 2 பேர் என்ன பண்ணுறாங்க, அந்த ராஜா என்ன சொல்கிறாரு, ஆண் பிள்ளைகளை எல்லாம் சாகடிச்சிடணும்னு சொல்கிறார். ஆனால் இந்த 2 பேரும் தேவனுக்கு பயந்ததினால இந்த ஆண் பிள்ளைகளை என்ன பண்ணாங்க, உயிரோட காப்பாற்றினார்கள். அங்கே சாராள் ஆபிரகாமை காப்பாற்றினாள். இயேசு பிறப்பதற்கு ஒரு 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 ஃபேமிலியை காட் சூஸ் பண்ணார். அது ஆபிரகாம் சந்ததி இல்லையா? ஸோ ஆபிரகாம் காப்பாற்றப்பட்டார். அடுத்தது இங்கே அந்த சந்ததியை அழிக்கணும்னு ஒரு ராஜா முயற்சி பண்ணுறாரு. அந்த சந்ததியே பாதுகாக்கணும், அந்த குழந்தைகளை பாதுகாக்க இந்த சிப்பிராள் பூவாள் 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய ஜீவனை பணயம் வைத்ததெல்லாம் ஈஸி கிடையாதுங்க. நம்ம ஏதோ சும்மா போய் ஹெல்ப் பண்ணிட்டு வந்தோம், சாப்பாடு பண்ணிட்டு வந்தோம், கோலம் பண்ணிட்டு வந்தோம் இல்லை, அது மாதிரி ஹெல்ப் எல்லாம் கிடையாது. தன்னுடைய ஜீவனையே பணயம் வச்சு அந்த குழந்தைகளை அவர்கள் காப்பாற்றுகிறார்கள். அந்த ஆபிரகாமின் சந்ததியை அவர்கள் காப்பாற்றுகிறார். குழந்தையை காப்பாற்றுவது நேச்சுரலாகவே பெண்களுக்கு இருக்கிற ஒரு விஷயம். பெண் ஜீவனை, ஒரு உயிரை இந்த உலகத்துக்கு கொடுக்கிறவள் இல்லை, அந்த உயிரை வளர்க்கிறவள், அதை பாதுகாக்கிறவள். இது நம்ம வெறும் ஹியூமன் கூட நம்ம இல்லை, நீங்கள் நேச்சுரலில் பார்த்தீங்கன்னாவே அனிமல்ஸு, பேர்ட்ஸு எல்லாம் நீங்கள் பாருங்கள், எது தன்னுடைய குட்டிகளை பாதுகாக்குது சொல்லுங்க? தாய் தன்னுடைய உயிரை பற்றி கவலைப்படுறதே இல்லை. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கோழி அதனுடைய குஞ்சுகளை பெரிய பாம்பு அட்டாக் பண்ண வரும். இந்த கோழி போய் என்ன பண்ணும், அந்த பாம்புகிட்டே இருந்து தன்னுடைய குஞ்சுகளை காப்பாற்றும். இல்லை, நிறைய அனிமல்ஸை நீங்கள் பார்க்கலாம், நிறைய பேர்ட்ஸை நீங்கள் பார்க்கலாம். இல்லை, அது அந்த அளவுக்கு அதை என்ன பண்ணுது, தன்னுடைய குட்டிகளை பாதுகாக்கிறதா அது இருக்கிறது. ஸோ நேச்சுரலாகவே அப்படி இருக்குது. காட் நமக்கு அப்படி தான் ஒரு கிருபையும் வரங்களையும் பெண்களுக்கு கொடுத்துருக்கார். ஆனால் பிசாசு பாருங்கள், இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பெண்களுக்கு குழந்தைகள் இடையூறாக இருக்கிறது. பேப்பர்லாம் நிறைய வாசிக்கிறோம் நம்ம. அவருடைய சுகத்துக்காக இல்லை, அவர்களுடைய இன்பத்திற்காக பிள்ளைகளை, குழந்தைகளை கொன்று விடுகிற தாய்மார்களை எத்தனையோ பேரை நாம் பார்க்குறோம். குழந்தைகள் மீது அக்கறை இல்லாதவர்களை பார்க்கிறோம். இன்னொரு ஜெனரேஷன் இப்போ இருக்காங்க, என்ன தெரியுமா, அவங்களுக்கு குழந்தையே வேண்டாமா, கல்யாணம் பண்ணிப்பாங்களாம், ஆனால் குழந்தை வேணாமா. ஏன்னா குழந்தைய பார்க்குறது ரொம்ப கஷ்டமான வேலை, ரொம்ப கமிட்மெண்ட் அதுக்கு தேவை. பாருங்கள் என்ன மாதிரி பிசாசு ஒவ்வொருத்தருடைய மனசை செதைச்சு வச்சுருக்கான் பாருங்கள். தேவன் முதல் படைச்சதே எதுதான், ஃபேமிலி தான், ஒரு குடும்பம் தான், ஒரு கணவன் மனைவி பிள்ளைகளை பழுகி பெருகி பூமியை நிரப்பி. ஸோ அந்த ஃபேமிலி தான். பைபிள் ஸ்டார்ட்ஸ் வித் ஃபேமிலி இல்லை, மேரேஜில் தான் அது ஆரம்பிக்கிறது. அப்படிப்பட்ட தேவனுடைய சித்தத்தை இப்போ இருக்க ஜெனரேஷன் என்ன பண்ணுறாங்க, அப்படியே ஸ்பாயில் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே 2 பேரை பார்க்குறோம், அந்த குழந்தைகளை காப்பாற்றுகிறவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள், தன் ஜீவனை கொடுத்து. சரியா? 3வது ஒருத்தர் பார்க்கலாம். யோசுவா 2ஆம் அதிகாரம் 12-13.
இப்போதும் நான் உங்களுக்கு தயவு செய்தபடியினால் நீங்களும் என் தகப்பன் குடும்பத்துக்கு தயவு செய்வோம் என்று கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு, நீங்கள் என் தகப்பனையும் என் தாயையும் என் சகோதரரையும் என் சகோதரிகளையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோடே வைத்து எங்கள் ஜீவனை சாவுக்கு தப்புவிக்கும்படி எனக்கு நிச்சயமான அடையாளத்தை கொடுக்க வேண்டும் என்றாள். இங்க என்ன பார்க்குறோம்? ராகாப். யாரு? ராகாப். அவ ஒரு வேசி. ஆனா இந்த வேவுகாரர் அவ என்ன பண்றா? காப்பாத்துறா. அங்கேயும் பாருங்க, சுலபம் அல்ல. ராஜாவுக்கு தெரிஞ்சா அடுத்த நிமிஷம் இவளோட உயிர் போயிடும். ஆனா அவர் ரிஸ்க் எடுத்து அந்த 2 பேரையும் காப்பாத்துறா. 2 வேவுகாரரையும் காப்பாற்றிட்டு அவ சொல்றா அந்த வேவுகார்கிட்ட, ஒரு நாள் நீங்க வருவீங்க, இந்த தேசத்தை நீங்க பிடிச்சுப்பீங்க, ஜெயம் எடுப்பீங்க. அப்போ நீங்க என்ன பண்ணணும்? என்னுடைய குடும்பத்தை நீங்க காப்பாற்ற வேண்டும். பாருங்க, அவளுடைய ஹார்ட்டு தன் குடும்பமே, அப்பா அம்மா பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லாரும் காப்பாற்றப்பட வேண்டும் என்கிற ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு நிச்சயமான ஒரு என்ன கேட்கிறா? அடையாளத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறா. பாருங்க, தன் குடும்பத்தையே அவள் காப்பாற்றுகிறாள். அதுவும் சுலபமா இல்லை. தன்னுடைய ஜீவனை பணயம் வைத்து. ஒரு பெண் எல்லா விதங்களிலும் காப்பாற்றுகிறவளாக தான் இருக்க வேண்டும். குடும்பம், நிறைய குடும்பங்கள் இப்போ சிதையிறதுக்கு முக்கியமான காரணமே யாருன்னா பெண்கள் தான். நாங்கள் ஃபேமிலி கவுன்சிலிங்கில் இருக்கிறதுனால நான் சொல்கிறேன், ஒரு காலத்தில் ஆண்களால் குடும்பங்கள் நிறைய பிரச்சனையில் இருந்தது உண்மைதான். ஆனால் இப்போ அப்படியே பெண்கள் ரிவெஞ்ச் எடுக்கிறாங்களா என்னன்னு தெரியல. நிறைய பேரோட குடும்பத்துக்கு பெண்கள் தான் காரணம். அவங்க தான் டிவோர்ஸ் போய் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறவங்களே பெண்கள் தான். நான் இப்போலாம் இல்லை, ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்கிறாங்க, நிறைய பேர் கிறிஸ்டியன்ஸ் தான் போய் டிவோர்ஸ் பண்ணலாம் போகிறாங்க. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் இருக்கு, புத்தி இல்லாத ஸ்திரீ தன் கையினால் தன் வீட்டை அழிச்சிருவான் இருக்கு. ஸோ எத்தனை பெண்கள் குடும்பத்தை பாதுகாக்கணும்? என் குடும்பம் வேணும், என் தாய் தகப்பன் நான் பிரதர் சிஸ்டர் என் ஃபேமிலி ஹஸ்பண்ட் பிள்ளைங்க எல்லாத்தையும் கட்டி காக்கிற ஒரு 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 கிஃப்ட்டு தான் காட் என்ன பண்ணியிருக்காரு? பெண்களுக்கு கொடுத்துருக்கார். சரியா? குடும்பம் பெண்ணாலே காக்கப்பட்டது. அடுத்தது ரூத் 1ஆம் அதிகாரம் 16-17 வாசிங்க. அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடே பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றாள். இங்க என்ன பார்க்குறோம்? ரூத்தை பற்றி பார்க்குறோம். இங்கே ரூத்தை என்னத்தை காப்பாத்துனா? என்ன பண்ணாங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், என்னென்ன இந்த மாமியார் தன்னுடைய கணவனை இழந்துட்டாங்க, தன்னுடைய 2 மகன்களையுமே இழந்துட்டாங்க, எல்லாவற்றையும் இழந்துட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க? அவங்க திருப்பி எருசலேமுக்கு போகிறாங்க. அவங்களே அவங்க பற்றி தன்னை குறித்து நினைக்கும் போது என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் தனித்தவளானேன், சிறுமைப்பட்டவளானேன், வெறுமையாக்கப்பட்டேன், இப்படி தான் தன்னை குறித்து அவங்க நினச்சிக்கிட்டு போகிறாங்க. அவங்கள பின்பற்றி இவ போகிறா. பாருங்க, இந்த மாமியார்கிட்ட இப்போ என்ன இல்லை? ஒன்றுமே இல்லை. அந்த மாமியாருக்கு எதிர்காலமே என்னானே தெரியாது, நம்பிக்கையே இல்லை. போகிறாங்க, என்ன நடக்க போகுதுன்னே தெரியாது, எல்லாத்தையும் இழந்துட்டு போகிறாங்க. அப்படிப்பட்ட சூழல்ல இந்த மருமக இந்த மாமியாரை பின்பற்றி போறான்னா அதுக்கு என்ன காரணம்? எதுக்காக போயிருப்பான்? அவங்க கிட்ட இருந்து எதனா கிடைக்கும்னு போயிருப்பாளா? ஒன்றுமே இல்லை அவளுக்கு. ஆனால் உங்களை விட்டு நான் பிரியவே மாட்டேன், அவங்க கூடவே தான் இருப்பேன், நீங்கள் மரணம் அடைய மட்டும் நான் கூட தான் இருப்பேன், மரணம் தான் நம்மளை பிரிக்கணும், அந்த அளவுக்கு அவள் அந்த மாமியாரை நேசித்து அவன் பின்னால் போகிறானா? எதுக்கு தெரியுமா? அந்த மாமியாரை காப்பாற்றுவதற்கு. அவங்க வயசானவங்களாயிட்டு இருப்பாங்க, அவங்களால ஒரு வேலை செய்ய முடியாமல் இருப்பாங்க. நான் அவங்க கூட போகணும், அவங்கள நான் பார்த்துக்கணும். அதனால தான் அங்கே போன அப்புறம் அவள் தான் போகிறா வயல்வெளிக்கு.
அங்கே போய் அந்த இதெல்லாம் பொறுக்கிட்டு வந்து மாமியாருக்கு கொடுக்குறா. என்ன ஹார்ட் பாருங்க. தன் மாமியாரை காப்பாற்ற வேண்டும், தன் மாமியாருக்கு உதவி செய்ய வேண்டும், தன் மாமியாருக்கு ப்ரொவைட் பண்ண வேண்டும் என்று நினைக்கிற ஒரு மருமகள். நம்மால் அதை பார்க்க முடியுதா? மாமியாரை காப்பாற்றுகிற மருமகள்கள் இப்போல்லாம் வரும்போதே கல்யாணத்துக்கு பேசுகிறோம்ல, அப்பயே நிறைய பெண்கள் சொல்லிடுறாங்க க்ளீனாக, நாங்கள் அந்த மாமனார் மாமியாரோட வாழ மாட்டோம், எங்களுக்கு முதல்ல தனி வீடு எடுத்து வச்சுருங்க, தனியாக தான் நாங்கள் இருப்போம், அவர்களோடு சேர்ந்து எங்களால் வாழ முடியாது. வரும்போதே ஒரு பிரச்சனை ஒன்றுமே ஃபேஸ் பண்ணல, ஒன்றுமே தெரியாது, அந்த மாமியார் எப்படிப்பட்டவான்னு கூட தெரியாது. ஆனால் அதுக்கு முன்னாலேயே அவங்க என்ன பண்ணுறாங்க, ரொம்ப பிளான் பண்ணிக்கிட்டு வராங்க. பாருங்க, வேதம் என்ன அழகா ஒவ்வொருத்தரை பற்றியும் சொல்லுது பாருங்க. எப்படிப்பட்ட மருமகள், எந்தவித ஒரு நல்ல விஷயம் கூட எதிர்பார்க்காத, எதையுமே எதிர்பார்க்கல. she didn't expect anything from her mother-in-law. நான் என்ன செய்யணும், நான் என்ன செய்ய போகிறேன் என் மாமியாருக்கு? அப்படிப்பட்ட மருமகள்கள் தான் தேவன் விரும்புகிற மருமகள்கள். என்ன பிரச்சனை வந்தால் கூட அதை ஃபேஸ் பண்ண தெரியணும். காப்பாற்றுவது என்பது ஈஸி கிடையாது, கஷ்டமான ஒரு விஷயம்தான் இல்லை. அதுக்கு ஆண்டவர் நமக்கு பலன் தருவார். ஆண்டவருடைய குணம், ஆண்டவருடைய குணம் தான் காப்பாற்றுகிற குணம். அதுதான் நாம் செயல்படணும். ஆண்டவருடைய குணத்தில் தான், அவரை போல தான் நம்மளாம் உருவாக்கப்பட்டிருக்கோம். நம்மளாம் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கோம்? நம்மளாம் யார் சொல்லுங்க பார்க்கலாம்? நாம் தேவ சாயலில் உருவாக்கப்பட்டிருக்கோம். தேவ சாயல்னா என்னது? அவரை போல குணம், அவரை போல பேசக்கூடிய, அவரை போல யோசிக்கக்கூடிய, அவரை போல தீர்மானிக்கக்கூடிய, அவருடைய குணாதிசயங்களை கொண்டவர். அப்போ பெண்கள்லாம் யார்? தேவ சாயல். அதுவே நிறைய பேருக்கு தகராறு. நான் தேவ சாயலா? இல்லை, ஆண்கள் தான் தேவ சாயல். அது மாதிரி ஒரு குரூப்பு இல்லை. நான் தேவ சாயல், நாம் யாருன்னு தெரிஞ்சாதான் நம்ம செயல்பட முடியும். நான் தேவன் எல்லாரையும் காப்பாற்றுகிறவர், அவர் சாயலில் நான் படைக்கப்பட்டிருக்கேன். நானும் எல்லாரையும் காப்பாற்றுவதற்காக மட்டும்தான் என்ன பண்ணப்பட்டிருக்கேன், அழைக்கப்பட்டிருக்கிறேன். சரியா? அடுத்தது இன்னொரு எக்ஸாம்பிள், எஸ்தர். எஸ்தர் 8ஆம் அதிகாரம் 5-6 வசனம். ராஜாவுக்கு சித்தமாயிருந்து அவர் சமூகத்தில் எனக்கு கிருபை கிடைத்து, ராஜ சமூகத்தில் நான் சொல்லும் வார்த்தை சரியென்று காணப்பட்டு, அவருடைய கண்களுக்கு நான் பிரியமாயிருந்தால், ராஜாவின் நாடுகளிலெல்லாம் இருக்கிற யூதரை அழிக்க வேண்டும் என்று அர்மெதாத்தாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகாகியன் தீவினையாய் எழுதின கட்டளைகள் செல்லாமற் போக பண்ணும்படி எழுதி அனுப்பப்பட வேண்டும். என் ஜனத்தின் மேல் வரும் பொல்லாப்பை நான் எப்படி பார்க்கக்கூடும்? என் குலத்துக்கு வரும் அழிவை நான் எப்படி சகிக்க கூடும் என்றாள். பாருங்க என்ன அழகா எஸ்தர் அந்த ராஜா கிட்ட வேண்டுறாங்க பாருங்க. என் ஜனத்துக்கு வரும் அழிவை என்னால எப்படி பார்க்க முடியும்? என் ஜனங்கள் அழிய போறாங்க, நான் அவர்களை காப்பாற்றுவதற்காக தான் எனக்கு இந்த ராஜ மேன்மையே கிடைச்சிருக்கு. அதான் மொர்தெகாய் அவன்கிட்ட சொல்றார், நீ அவர்களை காப்பாற்றுவதற்காக தான் உனக்கு இந்த ராஜமேன்மை கிடைச்சிருக்கு. ஸோ எஸ்தரும் பாருங்க தன்னுடைய உயிரை தான் பணை வைக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, நான் செத்தாலும் சாகிறேன் அப்படின்னு போய் தான் ராஜா முன்னால நிற்கிறாங்க. இப்போ ஒரு குலத்தையே இயேசு பிறப்பதற்கு ஆபிரகாம், அவருடைய சந்ததி இல்லை, நம்ம ரூத்தை பார்த்தோம், ரூத் மூலயமா தான் தாவீதின் வம்சம் உருவாகிறது. அந்த லைனை பாருங்க அழகா, எப்படி காட் ஒவ்வொரு பெண்களை அங்கே பயன்படுத்தி அவங்கள காப்பாற்றியிருக்கார் பாருங்க. பிசாசு எப்படி அழிக்க வந்தான், எப்படி தேவன் பெண்களை பயன்படுத்தி அங்கே காப்பாற்றியிருக்காருன்னு பாருங்க. அடுத்தது அந்த யூத குலத்தில் தான் ஆண்டவர் பிறக்கணும், அந்த யூத குலத்தையே அழிக்கணும்னு பிசாசு பிளான் பண்ணுறான். ஆனால் அந்த இடத்துல எஸ்தர் எழும்புறாங்க, தன் ஜீவனை பணயம் வைக்கிறாங்க, தன்னுடைய குலத்தையே பாதுகாக்கிறாங்க. அழிவில் நின்று என்னைக்கு அவங்க எல்லாம் அழிக்கப்படணும்னு முடிவு பண்ணப்பட்டதோ அதே நாளில் அவர்கள் எல்லாம் காப்பாற்றப்பட்டார்கள். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. காரியம் மாறுதலாய் முடிந்தது. ஒரு காரியத்தை மாறுதலாக ஒரு பெண்ணால் மாற்ற முடியும். ஹல்லேலூயா. நம்ம நினச்சா முடியும். ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலேன்னு சொல்கிறாங்க. ஒரு அம்மா இப்படி சொல்கிறாங்க, நல்லதெல்லாம் நடப்பதும் பெண்ணாலே, கெட்டதெல்லாம் அழிவதும் பெண்ணாலே. பாருங்கள், அவங்க பார்வை எப்படி அழகாக சொல்கிறாங்க. ஆகவே நம்ம நினச்சா கட்டாயம் நம்மளால் முடியும். ஸோ ஒரு விஷயம் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, பெண்களாகிய நம்மளை நம்பி ஆண்டவர் மிகப்பெரிய பொறுப்பை கொடுத்துருக்காரு. We are not just an ordinary women like anybody else. இந்த உலகத்தில் இருக்க மற்ற பெண்களை மாதிரி நம்ம கிடையாது. We are different. நாம் வித்தியாசமானவர்கள். ஏன்? நாம் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், தேவனுடைய அபிஷேகம் பெற்றவர்கள், தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்பவர்கள். தேவனால் நம்முடைய பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டு, இல்லை தேவன் தனக்கென்று தெரிந்து கொண்ட ஒரு பரிசுத்த ஜாதி. இப்படிப்பட்டதான் காட் நம்மளை எதுக்கு உருவாக்குனார்? எதுக்கு இதெல்லாம் பண்ணுறாரு? நம்முடைய குடும்பங்களை பிசாசு அழிச்சிட்ருக்கிறான். யோவான் 10:11 வாசிங்க பார்க்கலாம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் நாடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். ஸோ பாருங்க, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும். இந்த திருடன் பிசாசு தான் நமக்கு திருடன். குடும்பத்தில் இருக்க சமாதானத்தை, குடும்பத்தில் இருக்க பிள்ளைகளை, ஹஸ்பண்டை, இல்லை மாமனார் மாமியார் மருமகளுக்குள்ள ஒரு சண்டை, இல்லை குலத்தை, நம்ம பெண் இனத்தையே எல்லாவற்றையும் அழிக்கிற ஒரு பெரிய வேலையை பிசாசு, அதுவும் இந்த கடைசி காலத்தில் பெண்களை வச்சு தான் செஞ்சுட்டு இருக்கிறான். நிறைய பெண்கள் தான் இப்போ நிறைய காரியங்கள் அழிவுக்கு காரணமாக இருக்காங்க. பிசாசு அவங்க இருதயத்தை, சிந்தனை எல்லாம் பிடிச்சிட்டான், உணர்வுகளை எல்லாம் பிடிச்சிட்டான். நீங்களும் நானும் என்ன பண்ண போகிறோம்? எவ்வளோ பெரிய மிகப்பெரிய பொறுப்பை நம்மகிட்ட கொடுத்துருக்காரு காட், இல்லை? நம்ம வாசிக்கிறோம். வாசிங்க பார்க்கலாம். அப்போஸ்தலரில் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். நஸ்ரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். பாருங்க, தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணாரு? வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தார். ஆகவே இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரா? பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராக சுற்றி திரிந்தார். இப்போ நம்மள நிறைய பேர் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கோம், அந்நிய பாஷை பேசுகிறோம், சர்ச்சுக்கெல்லாம் ஒழுங்காக போகிறோம், காணிக்கெல்லாம் நிறையா கொடுக்குறோம். ஆனால் பிசாசின் வல்லமையில் அகப்பட்டு இருக்கிற நம்ம குடும்ப உறுப்பினர்களிலிருந்து நாம் எத்தனை பேரை விடுவிக்க பாடுபடுகிறோம்? என்ன முயற்சியை நாம் எடுக்கிறோம்? நாம் அதுக்கு என்ன செய்ய வேண்டும்? நாமளும் மற்றவங்கள மாதிரியே புலம்பிக்கிட்டு, மற்றவங்கள மாதிரியே அழுந்துக்கிட்டு, மற்றவங்கள மாதிரியே குறை சொல்லிக்கிட்டு, மற்றவங்க மாதிரியே முறுமுறுத்துட்டு இருந்தால் எப்படி நாம் விடுதலையை கொண்டு வர முடியும்? எவ்ரிதிங் ஸ்டார்ட்ஸ் இன் ஃபேமிலி. நீங்கள் உலகத்தில் வெளியெல்லாம் போய் பெரிய பிரசங்கெல்லாம் கூட பண்ணிடலாம், பட் இன் ஃபேமிலி, இன் யோர் ஃபேமிலி. உங்கள் குடும்பத்தை உங்களால் காக்க முடிகிறதா? அதற்காக உங்களால் யுத்தம் பண்ண முடிகிறதா? சும்மா அழுந்து அழுந்து அழுது ஜபம் பண்ணுறது மட்டும் ஒரு பேட்டர்ன் கிடையாது, அது மட்டுமே கிடையாது. அது பெண்கள் பெண்களா போங்க அங்கே எல்லோரும் முட்டி போட்டு அழுந்தாலும் ஜபம் பண்ணுங்க, அப்படி ஒரு சிஸ்டம் வச்சுட்டாங்க நமக்கு. ஜபம் பண்ணணும், அழுந்து ஜபம் பண்ணணும். ஒரு சில விஷயத்துக்கு அழுந்து ஜபம், எல்லாத்துக்கும் இல்லை. ஒரு சிலதுக்கு நீங்கள் யுத்தம் பண்ணணும், போராடணும், ஞானமாக செயல்படணும், சரியான தீர்மானம் எடுக்கணும். நிறைய விஷயம் இருக்குது இதில். சும்மா எல்லாம் என்கிட்ட நிறைய பேர் வந்து ஜபம் பண்ணிக்கோங்க, எல்லா லேடிஸும் வந்து ஜபம் பண்ணிக்கோங்க. நீங்கள் எப்படின்னா ஜபம் பண்ணி எங்கள் ஹஸ்பண்ட் சரியாயிடும், ஜபம் பண்ண என் பிள்ளை சரியாயிடும், ஜபம் பண்ணுங்க இது சரியாயிடும், ஜபம் பண்ணுங்க அது சரியாயிடும். ஏன் நான் ஜபம் பண்ண, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இல்லை
சரிம்மா ஜெபம் பண்ணுறேன் வந்து கற்றுக்கோங்க, இதெல்லாம் கற்றுக்கோங்க. நீங்கள் நிறைய நாமெல்லாம் மாற வேண்டியது இருக்குது. நாமெல்லாம் நினைக்கிறோம் எப்பயுமே மற்றவங்க தான் ப்ராப்ளம், நான் ரைட்டுன்னு நினைக்கிறோம். தட் இட் செல்ஃப் இஸ் ராங். நாம் மாற வேண்டிய நிறைய விஷயம் இருக்கு இல்லை? ஹஸ்பண்ட் கோவப்படுறாரு, மாமியார் கோவப்படுறாங்க, நாம் எப்படி ரியாக்ட் பண்ணுறோம்? நாம் என்ன பண்ணுறோம்? ரியாக்ஷனே அங்கே இருக்கக்கூடாது. ஆக்சுவலி ப்ரோஆக்டிவ் இருக்கணும். நாம் என்ன பண்ணுறோம்? அவங்க வர்றதுக்கு முன்னாலேயே நாம் கத்த ஆரம்பிச்சிடுறோம், ரியாக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். பிசாசு தான் மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறான் எல்லா குடும்பங்களிலேயும், எல்லா பெண்கள் மூலயமாகவும். ஆனால் காட் நம்மளை நம்பி மிகப்பெரிய பொறுப்பை கொடுத்துருக்காரு, அதிகாரத்தை நம்ம கொடுத்துருக்காரு. மத்தேயு 10:1 வாசிக்கிறோம், சகல வியாதிகளையும் சகல பிசாசின் கிரியைகளையும் அழிப்பதற்கு இல்லை, நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்காரு. நிறைய விமென்க்கு நமக்கு என்னென்னா நம்ம யாருன்னே தெரியல. நமக்கு நிறைய காட் யாருன்னு கூட தெரியும். ஓகே, நாம யாரு? who we are in Christ. that is the problem. இந்த 30 years of ministryல நான் பார்க்குறேன், பல இடங்களில் ஈவன் ஊழியக்காரர்கள்லேருந்து கூட நான் பார்க்குறேன், நல்லா பண்ணுறாங்க. ஆனால் நான் தான் யாருன்னு தெரியல. தான் யாருன்னு தெரியாதனால என்னென்னமோ பண்ணுறாங்க, கம்பேர் பண்ணுறாங்க, இதை பண்ணுறாங்க, அதை பண்ணுறாங்க, சுயத்தில் ஏதோ ஒன்று பண்ணி அப்படி சாதிக்கணும்னு பார்க்குறாங்க. No, you don't need to struggle. You need to know who you are in Christ. You are God's child. You have authority. You have power. You have anointing. உங்களை God செப்பரேட் பண்ணியிருக்காரு. For what? எதுக்கு? நான் பரிசுத்த சந்ததி, நான் பரிசுத்த ரைட். என்ன பண்ணுற பரிசுத்த சந்ததி? எத்தனை பேர் பரிசுத்தமாக்குறோம்? எத்தனை பேர் விடுதலை ஆக்குறோம்? எத்தனை கிறிஸ்தவங்க வந்து சாட்சி சொல்லிட்டா போதும்னு நினைக்கிறீங்க? இயேசு என்னை வந்து சுகமாக்கினார், என்னை வந்து பிசாசின் கட்டிலிருந்து விடுதலை ஆக்கினார், ஸ்தோத்திரம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க? நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்? நாம எத்தனை பேர் போய் நாம விடுதலை ஆக்குறோம்? பரிசுத்த ஆவி பெற்ற அத்தனை பேரும் தேவ அதிகாரத்தை பெற்றவர்கள், வல்லமையை பெற்றவர்கள். நீங்கள் எழுமணும், போராடணும், ஓடிடக்கூடாது. பிரச்சனையை பார்த்து ஓடுறவங்க தான் இப்போ நிறைய பேர் இருக்காங்க சபைகளில், இப்போ சர்ச் ஃபேமிலிஸில். ஓடிட்டா எல்லாம் சரியாயிடாது. ஃபேஸ் இட், நில்லுங்க, எதிர்த்து போராடுங்க. தனியாக இல்லை, உங்களோட ஆண்டவர் இருக்கார், உங்களோட கர்த்தர் இருக்கார், அவருடைய பலன் இருக்குது, அவர் வல்லமை இருக்குது, அவர் அதிகாரம் இருக்குது. உன் பிள்ளையை குறித்து கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத, போராடுங்க. ஃபைட் அகெயின்ஸ்ட் தட் எனிமி. ஜபத்திலையும் போராடுங்க. உங்களோட ஆட்டிடியூட், உங்கள் ஆட்டிடியூட் இட் செல்ஃப் இஸ் அ ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர். டு யூ நோ தட்? போ இயேசுவின் நாமத்தாலே போ போ போன்னு கத்துறது ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் கிடையாது. உன்னை வந்து ஒருத்தர் அப்படியே கோவமாக திட்டும் போது, உன்னை அப்படியே குற்றப்படுத்தும் போது நீ அப்படியே அமைதியாக பார்த்து சிரிச்சுக்கிட்டு தேங்க்யூ ஜீசஸ்னு உள்ள சொல்கிற பற்றியா? அதுதான் ஆவிக்குரிய யுத்தம். அதுதான் அவருக்குள்ள கிரியை செய்கிற பிசாசை ஓட ஓட விரட்டும். சும்மா எங்கள் ஹஸ்பண்டை மாற்றுங்க இவரை மாற்றுங்கன்னு அழுந்துனே இருக்கக்கூடாது. அது மாற்றாது. ஒரு அம்மா அப்படி தான் ரொம்ப நாளாக ஜெபம் பண்ணியிருந்தாங்களாம். என் ஹஸ்பண்டை மாற்றுங்க ஆண்டவர், என் ஹஸ்பண்டை மாற்று. காட் சொன்னாரா ஒரு நாள், உன் ஜபத்தை மாற்றுனாராம். இந்த அம்மாவுக்கு ஒன்றுமே புரியலையா, ஏன்னா அது ஜபத்தை மாற்று. ஆமாம், காட் சொன்னாரா, சேஞ்ச் மீ லார்டுன்னு ஜெபம் பண்ணு. என்ன ஜெபம் பண்ண? சேஞ்ச் மீ லார்டு. என் ஹஸ்பண்டை சேஞ்ச் பண்ணல, நான் என்ன மாற்றுங்க ஆண்டவர், நீ ஜெபம் பண்ணு. நீ மாறினா எல்லாம் மாறிடும். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் அதை நிறையா பார்த்துருக்கேன். நான் மாற எல்லா பிரச்சனையும் மாறிடும். Hallelujah. God is very much interested in our personal life, more than our ministry, more than anything else. சரியா? ஆனால் நாம் ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். கண்களை மூடி ஜெபிக்கலாம். Thank you Holy Spirit. எங்களை காக்கிறவர்களாக படைச்சிருக்கிறீங்க. நீங்கள் இந்த உலகத்தையே காக்கிற தெய்வம். உம்முடைய சாயல்ல எங்களை படைச்சிருக்கிறீங்க. பெண்களாகி எங்களுக்கு ஒரு விசேஷித்த கிருபை. நாங்கள் காப்பவர்கள். எங்கள் பிள்ளைகளை, எங்கள் குடும்பத்தை, எங்கள் கணவரை, எங்கள் சமுதாயத்தை எல்லாவற்றையும் காப்பதற்காக நாங்கள் அழைக்கப்பட்டவர்கள் ஆண்டவரே. பிசாசு எங்கள் வாழ்க்கையில் எங்கள் சந்தோஷத்தை, எங்கள் சமாதானத்தை, ஒருவேளை எங்கள் குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனைகள் மூலயமா
திருடி கொண்டு இருக்கலாம்ப்பா. அநேகருக்கு பலவீனங்களை கொடுத்துருக்கலாம். ஆரோக்கியம் இல்லாமல் நிறைய பேர் இருக்கலாம். நிறைய பிள்ளைகள் ஆண்டவரே பிசாசின் பிடியில் இருக்கலாம். அடிமைத்தனத்தில் இருக்கலாம். கணவர்மார்கள் அடிமைத்தனத்தில் இருக்கலாம். எங்கள் சமுதாயம் சீர்கெட்டு இருக்கிறது ஆண்டவரே. இதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு சும்மா இருக்கக்கூடாது ஆண்டவரே. ஐ ப்ரே லார்ட், இன்னைக்கு இதை கேட்குற ஒவ்வொருத்தரோட லைஃப்லேயும் ஒரு ரெஸ்டாரேஷன் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினால யாரெல்லாம் முடங்கி இருக்கிறார்களோ, யாரெல்லாம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தையும் வல்லமையும் பெற்று முடங்கி போய் பயந்து போய் கலங்கி போய் ஆண்டவரே சத்துருவோட போராட பலனற்று போதும் எனக்கு போதும், இனிமேல் எனக்கு பலனே இல்லைன்னு யாரெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்களோ அவங்க லைஃப்ல இன்னைக்கு நீங்க கிரியேட் செய்யுங்க. ரெஸ்டோர் தேம் ஹோலி ஸ்பிரிட், ரெஸ்டோர் தேம். அவங்க மறுபடியும் எழும்பட்டும், சத்துருவோடு போராடட்டும். அவர்கள் குடும்பங்களையும் மற்றவர்களையும் சமுதாயத்தையும் பிள்ளைகளையும் காக்கிறவர்களாக, விடுதலை ஆக்குகிறவர்களாக மாறுவார்களாக. தேவ ராஜ்யம் கட்டப்படுவதாக. பிசாசு எதையெல்லாம் எங்கள் லைஃப்ல இருந்து, எங்கள் சமுதாயத்திலிருந்து, எங்கள் குடும்பத்திலிருந்து திருடினானோ அதை எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்க மறுபடியும் பெற்றுக்கொள்ளுகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பெண்ணும் ஆண்டவரே ஒரு வாரியராய் எழும்புவார்களாக. பயத்தை நீக்குவீராக. வேத வசனத்தினால் நிரப்பப்படுவார்களாக. அவர்கள் ஆவியிலும் அவர்களுடைய அந்த ஆத்துமாவிலும் பலன் அடைவார்களாக. ஸ்பெஷலாக ஆண்டவரே அவங்க எமோஷன்ஸில் ஒரு ஹீலிங் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினால் நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த ஹெவன் டிவிக்காக நன்றி. இவர்கள் எடுக்கிற பிரயாசத்துக்காக நன்றி. இவர்கள் பெண்கள் மத்தியில் இப்படி செய்கிற இந்த ஊழியங்களுக்காக நன்றி அப்பா. இதற்குரிய பலன் உண்டாகட்டும் ஆண்டவரே. சகல பிரயாசத்துக்கும் பலன் உண்டுன்னு சொன்னீங்களே ஆண்டவரே. இந்த பிரயாசத்துக்கு எல்லாத்துக்கும் பலன் உண்டாவதாக. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். என்னுடைய பேர் ராஜமோகன் எலியாஸ். விமென்ஸ் மீட்டிங்கில் மென்னு தேவை இல்லை தான், இருந்தாலும் டு ஆட் வேல்யூ உங்களெல்லாம் பார்த்து உற்சாகப்படுத்துறதுக்காக ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. சாரா, சிப்போரால், ரூத், ராகப் எழுதி வச்சுக்கோங்க. எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் செய்ய வேண்டியது, இன்றைக்கி நிறைய எல்டர்ஸ் வந்திருக்கீங்க. ஆண்டி கரெக்டாக சொன்னாங்க, நிறைய குடும்பங்கள் சீரழிக்கிறதுக்கு இன்றைக்கி பெண்கள் காரணமாக இருக்கிறாங்க. ஸோ நம்ம செய்ய வேண்டிய காரியம் ஜெபிக்கின்ற பெண்களாக மாற வேண்டும். ஜெபிக்கின்ற பெண்களாக மாறுகிற பொழுது என்ன செய்ய முடியும்? அந்த பாதிப்பு நம்மால் உங்களால் வராமல் பாதுகாக்க முடியும். குடும்பங்களில் எத்தனை பெண்கள் ஜெபிக்காமல் இருக்காங்க? ஜெபிக்காத பெண்கள் நம்ம நிறையா பார்க்க முடியுது. நீங்கள் அந்த ஒரு அர்ப்பணிப்புக்குள்ளே வாங்க. சகோதரி ஹெலன் ஜேக்கப் அவர்கள் நமக்கு ப்ரொடெக்ட்ன்ற தலைப்பில் வேதாகமத்தில் பெண்கள் எப்படியெல்லாம் பல காலகட்டங்களில் செயல்பட்டாங்கன்றது குறித்து ரொம்ப அருமையான ஒரு செய்தியை நம்மளுக்கு பகிர்ந்து கொடுத்தாங்க. அவங்களுக்கு ஹெவன் டிவி சார்பில் நான் நன்றி கூறுகிறேன். நாள் ஒன்றை தந்தே நன்மை செய்ய, பொழுதொன்றை ஈந்தே உயிர் வாழ்ந்திட, காலங்கள் யாவும் உனக்காக காத்து நின்று எனக்காக. நாளொன்றை தந்தேன் நன்மை செய்ய, பொழுதொன்றை ஈந்தேன் உயிர் வாழ்ந்திட, காலங்கள் யாவும் உனக்காக காத்து நின்றேன் என்று எனக்காக. Hallelujah, amen.
கர்த்தர், நானே கர்த்தாதி கர்த்தர், நானே கர்த்தர், நானே கர்த்தர், நானே மாறாத கர்த்தர். உடைந்து போன உன் வாழ்வை வளைந்து நானும் மீட்டுக் கொள்வேன். உடைந்து போன உன் வாழ்வை வளைந்து நானும் மீட்டுக் கொள்வேன். கடந்து போகும் பாதையெல்லாம் காற்றையும் கடலையும் அதட்டிடுவேன். கடந்து போகும் பாதையெல்லாம் காற்றையும் கடலையும் அதட்டிடுவே. நானே கர்த்தர், நானே கர்த்தர், நானே கர்த்தாதி கர்த்தர், நானே கர்த்தர்,